எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஜாப்க்கு வந்து ஜஸ்ட்டு +2 பாஸ் பண்ணிவிட்டு எபோவ் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். வயது 18 to 30 வயசு, சம்பளம் 25,000 to 35,000. இந்த செகண்ட் ஜாப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வயசு 20 to 40 வயசு, 15,000 to 25,000 வரைக்கும் சேலரி வந்து கொடுக்குறாங்க. மஸ்ட்டு எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பெர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் வந்து இந்த ஜாப்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும், கடைசி டேட் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன். இன்னும் எப்படியெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்ல போகிறதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது போல் கவர்மெண்ட் ஜாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டிங்க. நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் எஜுகேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாப்பு. இந்த ஜாப்க்கு வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதுமானது தான், சரியா? அண்டு அதுக்கு மேலே நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம், டிப்ளமா படிச்சிருக்கலாம், பிஜி படிச்சிருக்கலாம், ஐடி படிச்சிருக்கலாம். எப்படி எக்ஸ்ட்ரா படித்து இருந்தாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க 12th பாஸ் அண்ட் எபவ், சரியா? எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சிருந்தாலும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இரண்டாவது ஒரு ஜாப் இருக்குல்ல, ஏர்போர்ட் லோடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் இருக்குது. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, சரி? கேண்டிடேட் மஸ்ட் ஹவ் பாஸ்டு த மெட்ரிகுலேஷன் எக்ஸாமினேஷன். அதாவது 10th பாஸ் பண்ணி எந்த போர்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு சமமான போர்டு நீங்கள் மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கலாம், இல்லை தமிழ்நாடு போர்டில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள், அதில் தான் பண்ணணும்னு கிடையாது. இதில் அல்லது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகே, மேல் ஆர் ஃபீமேல். ஃபஸ்ட்டு ஜாப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிச்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி மேல், சரியா? ஆண்கள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 வகையான ஜாப்பு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட் கிராண்ட் ஸ்டாப் அப்படின்னு ஜாப்பு அண்டு லோடர் ஒன்லி மேன், சரியா? டூ டைப்ஸ் ஜாப்பு. இப்போ எலிஜிபிலிட்டி என்னன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு, சரியா? ஃபஸ்ட்டு ஜாப்புக்கு 12th பாஸ் எபோவ், செகண்ட் ஜாப்புக்கு 10th பாஸ். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏவியேஷன் ஏர்லைன் சர்டிஃபிகேட்டு அல்லது டிப்ளமா சர்டிஃபிகேட் வந்து இருக்கணுன்ற கட்டாயம், நாட் ரிக்யூர்டு, இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அடுத்து 10th ஐடி ஸ்டூடெண்ட் ஆர் எலிஜிபிள் ஃபார் த கிரவுண்ட் ஸ்டாப் பொசிஷனுக்கு பெனிஃபிட் வந்து இருக்குது, சரியா? நீங்கள் ஐடிஐலாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேன் அப்ளை, சரியா? அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது ஒரு ஆப்ஷனு திஸ் இஸ் நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ அவங்க குறிப்பிட்ட வயசு கொடுத்துட்டாங்க இல்லையா முன்னாடி, இருங்க சொல்கிறேன். இந்த வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. இப்போது ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வயது வந்து வரம்பு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அது இல்லை அப்படின்றத அவங்க கொடுக்குறாங்க, சரி? அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜாப்க்கான டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாப்புக்கு என்னென்ன வேலை அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள், சரியா? செக்இன், அதாவது பேசஞ்சர் செக்இன், ஏர்லைன் டிக்கெட் ரிசர்வேஷன் பகுதி அண்டு போர்டிங் கிளியராக கொடுத்துருக்கான், அண்டு டெக்னிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அண்டு பேசஞ்சர் அண்டு ஏர்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் ரெக்யர்மெண்ட். த ஒர்க் பேட்டர்ன் வில் பி 3 shift இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க சிம்பிள் ஒர்க்கு தான், சரியா? கேரியர் க்ரோத் பேஸ்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜாப்புக்கான உங்களுக்கான வேலை கொடுத்துருக்காங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த பிடிஎஃப் நான் வந்து என்னுடைய டெலிகிராமில் இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். செகண்ட் ஜாப்புக்கு வரலாம். செகண்ட் ஜாப்பு ஏர்போர்ட் லோடர்ஸ். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒர்க் அப்படின்றத பார்க்கலாம். கேரேஜ், சரியா? கேரேஜில் வந்து லோடிங்கு இன்க்ளூட் பேஜேஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் ஏர்க்ராஃப்ட், இது போல் விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இது கிளீனிங் ஃபங்க்ஷன்ஸ்,
கிளீனிங் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஏர்போர்ட் அசைசிங் டெக்னீஷியன்ஸ், ஒர்க் ஷாப்பு ப்ரொவைடிங், இது போல் வந்து பார்த்திங்கன்னா 3 ஷிஃப்ட்டு இதுக்கும் வந்து ஒர்க் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி, இதையும் வந்து நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேலை அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்க. ரைட் அண்ட் சிலபஸ் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கொஷின் வந்து கேட்பாங்க. டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 மினிட்ஸுங்க. சரியா? 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். 100 கொஷின் கேட்குறாங்க. சரியா? இந்த 100 கொஷின்ஸ் எதுலேருந்து கேட்பாங்க, எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஆப்டிடியூட் ரிசோர்ஸிங்கு, இங்கிலீஷ் நாலேஜ் ஒரு 25 மார்க்கு, ஏவியேஷன் நாலேஜ் ஒரு 25 மார்க். அதாவது நம்ம ஒரு 10th 12th குவாலிஃபிகேஷனுக்குள்ளே என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்பாங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் இதுக்காக பயந்துக்கலாம் வேணாம். அவனே கிளியராக கொடுத்துருக்காங்க. சரியா? 12th கிராஜுவேட், ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப், 10th கிரேட் லோடர், இது போல் கீழே வந்து அதுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்னன்றதை இது வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணுவோடனே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 25 கொடுப்பாங்க. ஆப்டிடியூட்ஸ் இதுக்குன்னா என்ன விளக்குன்றதை உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. எதை பேஸ் பண்ணி எல்லாம் கேட்போன்றதை கொடுத்துருப்பாங்க. இதை படித்து பார்த்தாவே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து கிடைச்சிட்டோம். சரியா? ஓகே. எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரைட்டிங் எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை சொன்ன மாதிரி வந்து 100 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓகே இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி கொஷின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தியில் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. இது ஒரு பெனிஃபிட்ஸ் தான். ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம தவறாக மார்க் அளித்தோம் அப்படின்னா சரியாக அளித்ததனுடைய மார்க் போய்டல, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுன்றத சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நாட் பி சேஞ்ச், அதாவது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ண சொல்லுவேன் எக்ஸாம் சென்டரில் கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது சேஞ்ச் பண்ண முடியாதுன்றது கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஐஜி ஏவியேஷன் சர்வீஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து எக்ஸாம் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு தான் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி இருக்குல்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும்தான் எக்ஸாம். ஓகே, இதுக்கு மட்டும் சரி, இந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இன்னொரு போஸ்ட்டுக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபீஸ் வந்து 350 ரூபாங்க. கிரவுண்ட் ஸ்டாப் அப்ளை பண்ண 250 ரூபா ஃபீஸு. உங்களுக்கு வந்து மற்றபடி எல்லாருமே ஃபீஸ் வந்து கண்டிப்பாக கட்டணும். ஏன்னா வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி யாராக இருந்தாலும் ஃபீஸ் வந்து கம்பல்சரி அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரி, ஃபீஸ் வந்து ஃப்ரீ எல்லாம் கிடையாது, கம்பல்சரி ஃபீஸ் வந்து கட்டணும். எக்ஸாமினேஷன் சென்டர் பயப்பட வேணாம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணுறேன், இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும். சென்னையில் இருக்குது, மதுரையில் இருக்குது, விசாகப்பட்டினம், ஹைதராபாத். சரி, உங்களுக்கு நியரில் எது இருக்கோ அது வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தமிழ்நாடு இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, தமிழ்நாடு. ஓகே, இது வந்து ஓவரால் இந்தியா ஜாப்புங்க. இந்தியா சிட்டிசன் யாராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். சரியா? ஸ்க்ரோல் பண்ணலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஷுட் பி சப்மிட்டட்ஸ் ஆன்லைன் மோடு ஒன்லி. சரியா? இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணணும். மற்றபடி எப்படி அப்ளை பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஒன்லி ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? அப்ளிகேஷன் வந்து இன்ஃபார்மேஷன் ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். கிளியராக கொடுத்துட்டோம். அப்ளிகேஷன் ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, எப்போ லாஸ்ட் டேட்டுன்றதை சொல்லிட்டாங்க. சரியா? 21/9/2025 செப்டம்பர் இந்த மாதத்தில் 21ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ்ஸுங்க. நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டிடேட்ஸ் ஹஸ் பின் ஃபஸ்ட் ஆஃப் இயர் ரைட் அண்ட் டெஸ்ட் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட் குவாலிஃபைட் ரைட்டன் எக்ஸாம் அப்பியர் த பர்சனல் ரவுண்ட். ஓகே, திஸ் ஒன்லி ஏர்போர்ட். சூப்பராக சொல்லிட்டான் பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, ஒன்லி ஏர்போர்ட் ஸ்டாஃப் இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தாங்க எக்ஸாமு. இதுக்கு மட்டும்தான் எக்ஸாம். இன்னொன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது, டைரெக்டாக எடுப்பாங்க. சரி, அதுக்கு வந்து டைரெக்டாக இன்டர்வியூ. இதுக்கு வந்து எக்ஸாமும் இருக்குது, வித் இன்டர்வியூவும் இருக்குது. ஓகேவா? 2 ஒர்க் இருக்குது. முதல் ஒர்க்குக்கு தான் ரைட் அண்ட் டெஸ்ட் இருக்குது, அண்டு வந்து இன்டர்வியூ இருக்கும். ரெண்டாவது இருக்குது டைரெக்ட் இன்டர்வியூ தான். சரியா? அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ போக வேண்டியது தான்.
ஓகே, டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் வெயிட் வந்து 70% இம்பார்ட்டன்ட் எடுத்துப்பாங்க. சரியா, இன்டர்வியூ வந்து ஒரு 30%ன்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து வந்து 100% எடுத்துப்பாங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட பேஸ் பர்சன்டேஜ் எடுக்கிறப்ப நம்ம எலிஜிபிள் ஆகிடுவோம். இது வந்து ஜென்ரல். சரியா, ஒரு சில இன்ட்ரடக்ஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸு, கரெக்ஷன்ஸ், இது போல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, லாஸ்ட்டாக டிஸ்க்ளைமர். அவ்வளோதாங்க, டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷனில். நீங்கள் இந்த அப்ளிகேஷனுடைய வெப்சைட் லிங்க்கு, நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா, அந்த வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுடைய வெப்சைட் லிங்கை பாருங்கள், மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் 21 செப்டம்பர் லாஸ்ட் கரெக்டாக கொடுத்துட்டான் பாருங்கள், மேலேயே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல கீழே டீட்டெயிலாக கொடுத்துட்டான். லாகின், செக் அப்ளிகேஷன், டவுன்லோட் அட்மிட் கார்டு, ரிசல்ட் எல்லாம் இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கினே இருக்கும். எப்போ வந்து அட்மிட் கார்டு வருது, ரிசல்ட் அனௌன்ஸ், எக்ஸாம் அட்டன் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். இந்த வெப்சைட்டில் மஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ. வெயிட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்றது இங்கே கிளிக் பண்ணுறீங்க. நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஜாப்புங்க. 12th 10th தான் படிச்சிருக்க போகிறீங்க. இம்பார்ட்டன்ட் இன்ட்ரொடக்ஷன் அழகாக கொடுத்துட்டாங்க. நான் இது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டீட்டெயிலாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்ளை நவ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது தான். இங்கே ஒரு டிக் மார்க் பண்ணணும். டிக் பண்ணிட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா உள்ளே போகும். வெப்சைட்டில் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ பேசிக் டீட்டெயில்ஸ் கரெக்டாக சொல்லிட்டா பாருங்க. சரியா, டேட்டு ஷெட்யூல்டு, லாஸ்ட் டேட் எப்போ, ஃபஸ்ட்டு அப்ளை அது 21 செப்டம்பருக்குள்ளே அப்ளை பண்ணணுன்றது சொல்லியிருக்காங்க. கீழே வந்து உங்களுடைய நேமு, மதர்ஸ் நேமு, நேஷ்னாலிட்டின்னு கொடுத்துட்டு அட்ரஸ் டீட்டெயில்ஸு, பின்கோட் நம்பரு, எஜுகேஷன்னா படிச்சிருக்கீங்க, ஆதார் கார்டு நம்பரு, அப்லோட் யுவர் ஃபோட்டோகிராஃப், உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். சரியா, இதுதாங்க இந்த வெப்சைட் லிங்கில் நான் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா, நல்ல ஒரு ஜாப்புங்க இது. இது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அனைத்து வகையான கவர்மெண்ட் ஜாப்பு, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கான வெப்சைட்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நேரடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய டெலகிராம் சேனலில் தான் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டெலகிராமில் மட்டும் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருந்தீங்க அப்படின்னா போதும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்ளை வெப்சைட்டு, அதனுடைய பிடிஎஃப், வீடியோ. சரி, இது போல் வந்து அழகாக கொடுத்துடுவேன். ஒரு சில விஷயங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட், இது போல் வந்து உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்திருக்கும், செக் பண்ணுங்கள், ஹால் டிக்கெட் வந்திருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் டேட் வந்திருக்கு, இந்த டேட்டில் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் கூட பார்த்து உங்களுக்கு வந்து டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருங்க, மற்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். சரியா, டெலகிராம் லிங்க் வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.